கைஸ், நான் சொல்ல போகிற படம் கேரளாவில் உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவத்தின் அடிப்படையாக எடுத்த படம் தான் மைத் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த ஒரு படத்தை நம்ம ஒன்லைன் நம்ம பார்க்கும்போது ஹீரோயினி ஒரு தனிமையான ஒரு தீவில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி அம்மாவும். ஆனால் நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்காங்க. எப்படின்னா தென்னை மரம் ஏறதுல இருந்து எல்லா வேலையும் ஒரே ஆளாக நம்ம ஹீரோயினி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பாராத விதமாக ஒரு தென்னை மரம் ஒன்று ஏறும்போது ஒரு பூச்சி ஒன்று கடிச்சு மர்மமான முறையில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு நோய் ஒன்று பரவிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு பல பேர் உதவிலாம் பண்ணுறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து மறுபடியும் திரும்பி நான் வந்து என் தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே போகும்போது அவளுக்கு வந்து ஏற்பட்ட அமானுஷம் நடக்குது. அது என்னெல்லாம் அவளுக்கு வந்து அமானுஷங்கள் வந்து நடக்குது அப்படிதாங்க இந்த படத்தில் ஒரு ஒன்லைன் கதையாக இருக்குது. ஆனால் லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படி தரமான ஒரு சம்பவமாக அந்த படத்தில் தரமான ஒரு சம்பவத்தை இந்த டேரக்டர் வந்து எடுத்து வச்சிருக்காப்புல. அவர் நம்ம இதில் நடிச்ச ஹீரோயினி அவள் ஆக்டிங் இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு தக்காளி எப்படிப்பா அப்படிலாம் தென்னை மரம்லாம் ஏறினாக வச்சா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதில் வந்து அந்த ஹீரோயினி வந்து நடிச்சிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு படம் வந்து எல்லாருமே பார்க்கணும்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 18+ உள்ள கதை அம்சம் கொண்ட ஒரு படம். நம்பிக்கை, மூட நம்பிக்கை, ஊடகங்கள் இதெல்லாம் எப்படிலாம் ஒரு பொய்யான விஷயங்களை பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து அழகாக நீட்டாக காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஒரு ஒர்த்தான ஒரு படம் கைஸ். கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ்